குச்சி ரிப்போர்ட்டர் செவரேரி குச்சி என்ன பண்றீங்க? என்ன டியூட்டில ரிப்போர்ட்ல தூக்கி போச்சடா. எப்படிங்க நாசி அப்படிங்க கல்ல தூக்கி போடுங்க. செவரேரி குச்சி ரிப்போர்ட்டர் செவரேரி குச்சி என்ன பண்றீங்க? என்ன டியூட்டில ரிப்போர்ட்ல தூக்கி போச்சடா. எப்படிங்க நாசி அப்படிங்க கல்ல தூக்கி போடுங்க. ரிப்போர்ட் அடிக்க வரீங்க? ரிப்போர்ட் அடிக்க வரீங்க? எந்த ஸ்டேஷன்? ரிப்போர்ட் அடிக்க வரீங்க? எந்த ஸ்டேஷன்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரரான வள்ளலார் தோற்றுவித்த கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையின் 153ஆம் ஆண்டு ஜோதி தரிசன விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தைப்பூசத்தில் எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் 7 திரைகள் நீக்கி ஜோதி வடிவத்தில் காட்சியளிக்கும் வள்ளலாரை தரிசனம் செய்வதை மக்கள் பெரும் பாக்கியமாகவே கருதுகின்றனர். இதனால் வெளி மாநிலம் வெளிநாடு என வடலூரில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்றபடி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் காலை 6 மணி ஜோதி தரிசனத்தை ஒளிப்பதிவு செய்வதற்காக செய்தியாளர்கள் உள்ளே செல்ல முயன்றனர். அப்போது அனுமதி மறுத்த காவல்துறையினரும் கோவில் நிர்வாகத்தினரும் கேட்டை பூட்டி திறக்கவில்லை என தெரிகிறது. இதனால் கோபமடைந்த செய்தியாளர்கள், நாங்கள் என்ன திருடர்களா, ஏன் உள்ளே அனுமதிக்க முடியாது என கேள்வி எழுப்பியதோடு சுவர் ஏறி குதித்து கோவிலுக்குள் நுழைந்தனர். செவரேரி குச்சி ரிப்போர்ட்டர் செவரேரி குச்சி என்ன பண்றீங்க? என்ன டியூட்டில ரிப்போர்ட்ல தூக்கி போச்சடா. செவரேரி ஐடி கார்டு போடுனால அதுவும் போட மாட்டீங்க. இது ஒருபுறம் இருக்க, ஜோதி தரிசனம் செய்வதற்காக விஐபி விவிஐபி ஆகியோருக்கு தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு குறைபாட்டால் அனைவரும் கோவிலுக்குள் தடதடவென நுழைய அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரே திணறினர். இதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கான வழியிலும் அத்தனை பேரும் முண்டியடித்துக் கொண்டு சென்றனர். இதனிடையே கோவில் செயல் அலுவலர் ராஜா சரவணன் தனக்கு வேண்டியவர்களை கேட் வழியாக உள்ளே அனுமதிக்க அது பலருக்கும் கோபத்தை வரவழைத்தது. இதற்கு மத்தியில் குடிநீர், கழிப்பிடம் என எந்த அடிப்படை வசதிகளும் கோவில் நிர்வாகம் செய்யாததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவிலுக்குள் தான் இத்தனை பிரச்சனைகள் என்றால் கோவிலில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே அத்தனை வாகனங்களையும் நிறுத்தி அனைவரும் நடந்து செல்லுமாறு போலீசார் ஒருபுறம் கரார் காட்ட, கை குழந்தைகளுடன் வந்த பக்தர்கள், வயதானவர்கள் என பலரும் என்ன செய்வதென தெரியாமல் குழம்பினர். இதேபோல் பேருந்து பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் ஓட்டுநர்களிடமும் நடத்துனர்களிடமும் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இதற்கு முன்னால் சென்ற பேருந்துகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்த நீங்கள் தங்களையும் அனுப்பலாமே என போலீசாரிடம் தனியார் பேருந்து நடத்துனர் ஒருவர் அனுமதி கேட்டார். அப்போது பணியில் இருந்த காவலர் சுரேஷ் தனியார் பேருந்து நடத்துனரை நோக்கி நாக்கை துருத்தியவாறு ஒருமையில் பேசியதோடு கிழித்து தொங்க விட்டு விடுவேன் என தகாத வார்த்தைகளால் கண்டபடி திட்டினார். இதனை வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்த நியூஸ் தமிழ் செய்தியாளரின் தோளை ஆக்ரோஷமாக ஒரு தட்டு தட்டிவிட்டு அடிக்க கை ஓங்கிய காவலர் சுரேஷ் அசிங்கமான வார்த்தைகளை முணுமுணுத்தார். என்ன சொல்லுங்க சொல்லுங்க சார், எந்த ஸ்டேஷன் சார் நீங்க? ரிப்போர்ட் அடிக்க வரீங்க? ரிப்போர்ட் அடிக்க வரீங்க? எந்த ஸ்டேஷன்? ரிப்போர்ட் அடிக்க வரீங்க? எந்த ஸ்டேஷன்? எந்த ஸ்டேஷன் சார்? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். கேமராமேன். அப்போது நீங்கள் எப்படி என் மீது கை வைக்கலாம், ரிப்போர்ட்டரையே அடிக்க வருவதா, நீங்கள் எந்த ஸ்டேஷன் என செய்தியாளர் கேள்வி எழுப்ப மைக்கை தள்ளி தள்ளிவிட்டு மரியாதை குறைவாக சைகை செய்தார் காவலர் சுரேஷ். இதையடுத்து செய்தியாளருக்கு ஆதரவாக பொதுமக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க, தங்களுக்கு கொடுத்த வேலையைத்தான் செய்கிறோம் என சுரேஷ் தனது குரல் வால்யூமை குறைத்தார்.
நீங்க எப்படி என் மேல கை வைக்கலாங்க? வாங்க வாங்க சார், வாங்க, எல்லாம் வீடியோல இருக்கு. கை எடுங்க. எப்படி ரிப்போர்ட் மேல கை வைக்கலாம்? எப்படி நீங்க கை வைக்கலாம்? எந்த ஸ்டேஷன் சார் நீங்க? நீ எல்லாம் வீடியோல இருக்கு சார். வாங்க ரோட் உட்காருப்பா. கோவில் நிர்வாகம் சார்பில் எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த